வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமேன் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஆமேன், கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 37வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இன்றைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா அவரை கர்த்தரை ஒரு குயவனாகவும் அந்த ஜனங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் மண்ணாகவும், அப்படின்னா அந்த களிமண்ணாகவும் நினைச்சு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். அப்படின்னா நான் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன், ஒரு பெரிய பிளானை. எப்பவுமே குயவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குயவன் நம்ம நினைக்கிறது மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டு அப்படியே அதை கொடுத்துட்டு அப்படி வனைகிறோட அல்ல. குயவன் ஒரு மண்பாண்டத்தை வனைகிறார் அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்கும்னா அவருடைய மைண்டுக்குள்ள இருக்கும். அவர் அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு டிசைனா அவர் கொண்டு வருவார். சரி, நான் இந்த மாதிரி ஒரு பானையை செய்ய போறேன், இந்த மாதிரி அதுல டிசைன் நான் பண்ண போறேன்னு தன்னுடைய மனசுக்குள்ள அதை கொண்டு அந்த மண்ணை நல்லா பிசைஞ்சு அந்த திரிகை மேல அவர் வச்சு தன்னுடைய கையை வச்சு ரொம்ப அழகா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை கையில உருவமாய் கொண்டு வருவார். இதுதான் குயவனுடைய வேலை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நான் குயவனா இருக்கிறேன், நீங்க களிமண்ணா இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஒரு டிசைனை என் மனசுல நான் கொண்டு வந்தேன். நான் பிக்ஸ் பண்ணேன், இந்த மகளை இப்படி பயன்படுத்தணும், இந்த மகனை இப்படி பயன்படுத்தணும், இவனை இப்படி உருவாக்கணும், இவனுக்கு இந்த இடத்துல ஒரு அலங்காரத்தை கொடுக்கணும், இப்படி ஒரு டிசைன் கொடுக்கணும்னு நினைச்சு நான் என்னுடைய மைண்ட்ல ஒன்ன அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் போட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, உங்களை எடுத்து திரிகையின் மேல நான் வச்சு உங்களை வனைகிறதற்கு ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையிலே நீங்கள் கெட்டு போனீர்கள். அப்படின்னா பொதுவா சிலர் இந்த குயவனை நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க கையில வச்சு அந்த மண்பாண்டத்தை வனைஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சரியான விதத்திலே அந்த மண்ணு மேக்கிங் ஆகாம, சரியான விதத்திலே பதப்படுத்தப்படாம, அதுக்கு சரியான விதத்திலே மிதி விழுகாம, அது ஒரு அந்த பசபசப்பா இல்லாம திடீர்னு மண்ணா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு டைம் மிஸ்டேக் ஆயிருச்சுன்னா, பொதுவா உலகத்திலே இருக்கிற மண்பாண்டம் செய்கிற குயவன் என்ன பண்ணுவாருன்னா, அது அப்படியே அந்த மண்ணை அப்படியே சுருட்டி தனியா ஒரு இடத்துல போட்டுருவாங்க. நீங்க செங்கல் சூளை செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா செங்கல் சூளை செய்கிற இடம்னா இப்பெல்லாம் மிஷின்ல வந்துச்சு, ஆனா ஹேண்ட் மேக்கிங் பண்ணுவாங்க. அப்ப அந்த கையிலேயே அதை செய்வாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அந்த இத மாதிரி யாராவது அதை நல்லா மிதிக்கும் போது அந்த மண்ணா வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி தனியா போட்டுருவாங்க. அதை திரும்ப கொண்டு போய் திரும்ப தண்ணி ஊத்தி திரும்ப மிதிச்சு அகைன் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. தன்னுடைய கையிலே கெட்டு போகிற ஒன்றை அகைன் டைம் செலவு பண்ணி குயவன் அந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார், தூக்கி போட்டுட்டு இன்னொரு மண்ணை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு என் கையில உன்னை எடுத்து நான் என்ன பண்ணேன்னா வனைய ஆரம்பிச்சேன். ஆனா நீ என்னுடைய கையில என்ன பண்ணுனேன்னா, நீ கெட்டு போயிட்ட. நீ கெட்டு போயிட்ட. நம்முடைய மாம்சத்திலேயோ இல்ல நம்முடைய பாவத்தினாலேயோ நீ நினைச்சது மாதிரி நீ நடக்கல. நான் உன்னை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன், உன்னை கானான்ல கொண்டு போய் உட்காரணும்னு வச்சிருந்தேன். ஆனா நீ என்னுடைய கையில கெட்டு போயிட்ட. ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு தூக்கி போடுவதற்கு உரிமை இருக்கிறது. நான் திரும்ப உன்னை வனைஞ்சிடவே கூடாது. ஆனா இப்போ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நான் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி
தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வேறே பாண்டமாய் ஆண்டவர் வனைவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தூக்கி போட மாட்டேன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. நீ அந்த இடத்துல கெட்டு போனது உண்மை. யாரோ ஒருத்தர் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன். எனக்கு தெரியும், என்ன தாயின் கருவிலே உருவாகும் போதே ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் என்ன வேறு பிரிச்சிங்கன்னு தெரியும். ஆனா நான் கெட்டு போயிட்டேன், நான் வழி மாறி போயிட்டேன், நான் அந்த காரியத்திற்கு ஒத்தவனா நான் மாறல, என்னுடைய மிஸ்டேக் நிறைய இருக்குது. ஆனா திரும்பி அந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிப்பது எனக்கு கஷ்டம்னு நான் நினைக்கிறேன், உங்க இஷ்டம் மாதிரி திரும்பி மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கூக்குரல் தேவ சமூகத்திலே வந்து எட்டினது, உடைய கண்ணீர் கர்த்தர் சமூகத்திலே வந்து எட்டினது. கர்த்தர் உங்களை தூக்கி போட மாட்டாரு, ஆண்டவர் உங்களை தூக்கி போட மாட்டாரு, வேண்டாம் என்று ஒதுக்க மாட்டார். மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்து மறுபடியும் உங்களை வேறே பாண்டமாக, நம்புறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க சொல்லுங்க, வேறே பாண்டமாக இன்னொரு பாத்திரமாய் ஆண்டவர் வனைய போகிறார். ஒரு ஸ்பெஷல் பாத்திரமா ஆண்டவர் வனைய போகிறார். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட போகிறது. மறுபடியும் ஆண்டவருடைய சித்தம் உங்க மேல நிறைவேற போகிறது. மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. ஆமேன். கெட்டு போன பாத்திரத்தை ஆண்டவர் தூக்கி போடாம மறுபடியும் ஆண்டவர் வனைகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஜெபிக்க போறோம்? எத்தனை பேர் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்? என்ன ஜெபிக்கணும்னா, நான் நம்புறேன் உண்மையிலே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார் தெரியுமா? எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? நீங்க பிறந்ததே அற்புதம், நீங்க வளர்ந்தது ஒரு அற்புதம். ஆண்டவர் எத்தனை ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? எவ்வளவு மரண கண்ணிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலா நடத்தினாரு. யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறந்துருச்சு. யாருமே இப்படி வரல, ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு. இவ்வளவு இவ்வளவு நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒரு நாள் இருந்த விலையேற பெற்ற பாத்திரம். நீங்க ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்க மட்டும் நல்லா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருப்பீங்க தெரியுமா? நிறைய பேர் உங்களை பார்த்து பிரமிச்சிருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய சிந்தனையில நீங்களும் நானும் இருந்தது வேற ஒரு விதத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாரு. ஆனா இடையில என்னமோ தெரியல, அவருடைய கையில நீங்க கெட்டு போய் நிறைய பேர் எல்லாத்தையும் இழந்து, மோசையை போல தரிசனத்தை இழந்து, மோசையை போல எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து அப்படியே சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் மோசையை திரும்பவும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் சொல்றார், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். ஏன் அப்படின்னா, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாருமா. தகப்பனே, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாரு. வாலிப தம்பி, இது உனக்கான வார்த்தை. தங்கச்சி, இது உனக்கான வார்த்தை. ஆண்டவர் உன்னை கையில பெரிய நோக்கத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு, பெரிய திட்டத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு. நீ நம்பு, நீ அதை நம்பு. நீ மோசையை போல நீ நம்பாம இருக்காத. கர்த்தர் சொல்றாரு, நயல் நதி எத்தனையோ பேருடைய சாவனுடைய இடம், ஆனா அந்த நயல் நதியில உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வல்லவரா இருந்தேன் அல்லவா. நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. நீ திரும்பி பாரு மகளே, நீ திரும்பி பாரு மகனே. நீ கர்த்தருடைய கையில இருந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம். நீ வித்தியாசமான ஒரு பாத்திரம். நீ எல்லார போல இல்ல, நீ உங்க அண்ணன் தம்பிய போல இல்ல. உங்க குடும்பத்துல நீ மட்டும் ஒரு வித்தியாசமான பாத்திரமாய், உன் மேல மட்டும் கர்த்தருடைய வித்தியாசமான அனாயிண்டிங் இல்ல. கர்த்தர் அப்படிதான் உன்னை வச்சிருந்தாரு, கர்த்தர் அப்படிதான் உன்னை கரத்துல எடுத்தாரு. ஆனா நீ கெட்டு போயிட்ட. ஆனா கர்த்தர் மறுபடியும் உன்னை வனைவேன் என்று ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை என் தலை மேல நடக்கணும்னு சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தூக்கி எடுக்கணும் உங்களை. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள மீண்டும் அவருடைய சித்தத்துக்குள்ள நீங்க வரணும், மீண்டும் அவருடைய கைக்குள்ள வரணும். சிஸ்டர், நீங்க மீண்டும் அப்பாவுடைய கைக்குள்ள நீங்க வரணும், அப்பாவுடைய கைக்குள்ள வரணும், அப்பாவுடைய பெரிய தரிசனத்துக்குள்ள நீங்க வரணும்.
ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. வாலிப மகளே, நீ திரும்ப ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நீ வரணும். கர்த்தர் மறுபடியும் உன்னை பயன்படுத்த போறாரு. ஆமென், ஹalleluya. இவன் முடிஞ்சிட்டான்னு நினைச்சவங்க நிறைய பேர், இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு நினைச்ச நிறைய பேர், மறுபடியும் உங்களை ஒரு அழகான ஒரு பாண்டமாய் கர்த்தர் வணைகிறதை நிறைய பேர் பார்க்கட்டும். ஜெபம் பண்ண அந்த மகிமை இறங்கி வரட்டும். கேளுங்க கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, ஏசப்பா, மறுபடியும் சிம்சோனுக்கு மறுபடியும் அந்த முடி முளைத்தது, மறுபடியும் அந்த அபிஷேகம் அவனுக்கு வந்தது. கர்த்தரிடத்துல கேளுங்க, இதை விட்டுறாதீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுதானா நம்ம ரொம்ப ஆராயணும். சில நேரத்தில் வெறும் பாவத்தின் நிமித்தமாய் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் என்ன பண்ணாது அப்படின்னா நிறைவேறாது. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் அப்படியே தடைபற்றும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் கூட வேதாகம கல்லூரியில் படித்த ஒரு வாலிபர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, சோ அந்த பர்சனை மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப 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 அப்படின்னா, நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் நாள் பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பல ஊர்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கோம். யாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து இருந்தா அந்த மனுஷன், இவரும் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட், எங்களுக்கு தெரியவே இல்லை. நேரே வந்து அந்த டீச்சருங்க இருக்கிற அந்த டேபிள் மேல இருந்து இவர் வந்து நின்ன உடனே நாங்க டீச்சர் நினைச்சு எல்லாரும் எந்திரிச்சு பிரைஸ் இல்லான்னு சொன்னா, இவர் உட்காருங்க அப்படின்னு 2 நிமிஷம் சொல்லிட்டு, நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தாங்க அப்படின்னு பேசி எங்க அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள எல்லாரையுமே அப்படியே ஒன்னாக்கிட்டாரு. நான் ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியை பிரிஞ்சு இத ஹோம் சிக்ஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா, 5 நிமிஷத்துக்குள்ள எங்க எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள ஆக்கி பைபிள் காலேஜ் நம்ம படிச்சிடலான்ற அளவு கொண்டு விட்டாரு. ஆனா அவர் மேல ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் 1 இல்ல 2 இல்ல, பெரிய திட்டம். அவ்வளவுதான். பைபிள் காலேஜ்ல லீவ்ல வந்து 6 மந்த் லீவுக்கு ஊருக்கு போனார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கச்சேரியில வந்து அவர் வந்து பாடகராகவும் பிளஸ் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் இருந்தார். இந்த 6 மந்த்ல ஊழியத்திற்காக போனவர் வந்து ஜஸ்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு கச்சேரிக்கு வாப்பா, ஒரு கச்சேரிக்கு சும்மா வான்னு கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல திரும்ப ஏற விட்டு ஒரு மிமிக்ரி பண்ண வச்சுட்டாங்க. அப்படியே ஆரம்பிச்சவர் கிட்டத்தட்ட 1 இயர், 1 வருஷம் தொடர்ந்து ப்ரோக்ராம்னு போயிட்டு திரும்பி அவர் பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லை. நாங்க ரொம்ப மிஸ் பண்ணது வந்து அவரை மட்டும்தான். அவ்வளவு சிரிக்க வைப்பார். என்னடா இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வருத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் எப்ப வந்தாரு தெரியுமா? 3 வருஷம் நான் படிச்சு முடிச்சுட்டு 4வது வருஷம் நான் வார்டனா இருக்கும்போது அவர் வந்தார். எனக்கு அவருடைய முகம் மறக்கவே இல்லை, அவருடைய பேரும் மறக்கவே இல்லை. நான் வார்டனா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கேட்டை யாராவது ஒருத்தர் திறக்கிறது மாதிரி இருக்குது. எனக்கு கரெக்டா நான் கண்டுபிடிச்சேன், அவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். பிரதர் அவரை பார்த்து கேட்டேன், நீங்க இவர் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா, எப்படி பிரதர் என்ன மறக்கல? எப்படி பிரதர் உங்களை மறக்க முடியும்? நீங்க எப்படி எவ்வளவு எங்களை நல்லா சந்தோஷமா வச்சிருந்தீங்க, என்ன பிரதர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து அழுதுட்டே சொன்னாரு. ஏசப்பா என்ன ரொம்ப நம்பினது உண்மைதான், ஆனா ஒரு கச்சேரிக்கு அப்படியே போன நானு அப்படியே பின்மாறி போய் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நான் நிக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். சரின்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட பார்த்து ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல, நான் வந்து பைபிள் காலேஜுக்கு படிக்கும் போதெல்லாம் உங்க முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாடுவேன், இல்ல அந்த பாட்டை ஒரு லைன் மட்டும் பாடட்டுமான்னு கேட்டாரு. உடனே நான் என்ன சொன்னேன், நீங்க எதுக்கு ஒரு லைன் பாடுறீங்க? இப்போ இன்னும் ஒரு 1/2 hourல ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு பிரேக் இருக்கும், அதுல ஒரு சேப்பல் இருக்குது, 20 மினிட்ஸ் இருக்குது, அதுல எல்லாருக்கும் முன்னாடியும் கூட அந்த பாட்டை பாடுங்கன்னா. இல்ல அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி பாடுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு தகுதி இல்லை, நான் உங்க முன்னாடி மட்டும் பாடுறேனே அப்படின்னு சொல்லி நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு 10 அடி தள்ளி போய் அந்த பாட்டை பாடிட்டு ஒரு சரணம் முடிச்சோன்னா அழுதாரு பாருங்க. இன்னைக்கும் எனக்கு மனசுக்கு முன்னாடி இருக்கு. ஐயோ, நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். வேணாம் பிரதர், அழாதீங்க, ஒன்னும் இல்ல பிரதர், ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பாரு, நீங்க திரும்பியும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இல்ல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ வாய்ப்புகளை நான் இழந்துட்டேன். இனி நான் நினைச்சா கூட நான் வரவே முடியாது பிரதர் அப்படின்ற அளவுக்கு அவர் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போனார். இன்னைக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல, எந்த இடத்துல இருக்காது எதுவுமே தெரியல. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை தன்னுடைய மனசுல வச்சு உங்களை நிறைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கத்தர் கையில எடுத்தாரு.
குயவனுடைய கையிலே இருக்கிற மண் பாண்டமாய் மாற்றும்படியாக திரிகையிலே வைத்து திரிகிற மண்ணாய் ஆண்டவர் ரொம்ப அழகா உங்க கையில எடுத்தாரு. அவர் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான உங்களுக்காக கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா நீங்க கெட்டு போனீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த 100 டேஸ்ல ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தராரு. இல்ல, குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் பனைந்தான். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, திரும்ப வேறே பாண்டமாய். சொல்ல அந்த மகிமை உங்கள் மத்தியில கடந்து வரட்டும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப எல்லா வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் கையை உயர்த்தி, அப்பா உங்க மனசுல இருக்கிறது என் மூலமா நடக்கணும்னு சொல்லுங்க. எஸ் இந்த வார்த்தையை பேசுனது கர்த்தர் தானே. அவர் உங்களை எப்படி கை விடுவார்? அவர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுப்பார். மறுபடியும் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். நீங்க இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். ஆமே. அவர் வெற்றி சிறந்தவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். சொல்ல அந்த மகிமை நல்லா யாரெல்லாம் அதை உணர்ந்து ஜெபம் பண்றீங்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆமென் என்றும் அப்படியே நடக்க போகிறது. நீங்க எத்தனை வயசானாலும் கர்த்தர் மறுபடியும் எடுத்து உங்களை வணைவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. அவர் வெற்றி சிறந்தவர். ஆமென். இந்த வசனத்தை டெய்லி ஆண்டவர் நம்மோடு பேசுறார். நேற்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப அவசியமானது. அதனால இந்த வார்த்தையை வச்சு நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய திட்டத்தின்படி அவர் மைண்ட்ல என்ன குறிச்சு என்ன வச்சிருக்கிறாரோ அதை எந்த நாளும் பிசாசு வீணடிக்காதபடி மறுபடியும் அவர் திரும்ப வேறே பாத்திரமான திரும்பவும் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, உங்களை தூக்கி போடக்கூடாது. நீங்க ஒரு சாதாரணமானவர்களாய் மடிஞ்சு போக கூடாது. உங்க மேல இருக்கிற திட்டம் எதுவுமே நிறைவேறாம நீங்க மரணம் அடையக்கூடாது. அந்த பிளான் கண்டிப்பா நிறைவேறணும். உங்களை குறித்து ஆண்டவர் சிம்சோனை குறித்து கர்த்தர் சொன்ன திட்டம் நிறைவேறாதுன்னு நினைச்சான். ஆனா கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் கர்த்தர் அவனை வணைந்து அவன் மேல கர்த்தர் வச்ச திட்டத்தை நிறைவேற்ற முடியுமானால் எங்களை கொண்டும் நம்மை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் ஆரம்பித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, சின்ன வயசுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க விடாப்பிடியா ஆண்டவரத்துல கேட்கணும், ஏசப்பா என்னை எதுக்கு இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்களோ, என்னை எதுக்கு வேறு பிரிச்சீங்களோ அதை நான் நிறைவேற்றுறதுக்கு என்ன நம்புங்க ஏசப்பான்னு நீங்க இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் நம்புறேன் உங்க ஃபேமிலியிலே உங்களை மாதிரி உயர்த்தப்படுகிறவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டாங்க. உங்க வம்சத்திலேயே ஆண்டவர் உங்களை பெரிய லெவல்ல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அந்த அனுபவத்துக்குள்ள கண்டிப்பா எல்லாருமே வரணும். அதுக்காக தான் இந்த 100 டேஸ் கர்த்தர் தனியாய் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நீங்க இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இது நீங்களா வரல, நீங்களா இந்த ஜெபத்துல கலந்துக்கல, கர்த்தர் உங்களை கலந்துக்க வைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை அதற்கு நேரா கொண்டு போய் வைக்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் உங்களை வணைவாரு. பிரதர், மறுபடியும் கர்த்தர் உங்களை வணைவார். சிஸ்டர், கர்த்தர் மறுபடியும் உங்களை வணைவார். அவருடைய மனசுல இருக்கிறது மாதிரி கர்த்தர் வணைவார். மறுபடியும் நீங்கள் பயன்படுவீர்கள். நீங்கள் மறுபடியும் வெற்றி அடைவீர்கள். மறுபடியும் ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். உங்க பிள்ளைங்க மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்க குடும்பத்தின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். எந்த பிள்ளை பிறக்கும் போது ஏசப்பா சமூகத்துல கொண்டு போய் இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்னு சொன்னீங்களோ, ஆண்டவருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்துச்சுல்ல, இன்னைக்கு அந்த பிள்ளை எந்த இடத்துல வழி மாறி போனாலும் தடுமாறி போனாலும் இந்த 37வது நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை மேல இப்ப வைக்கப்படட்டும். அந்த பிள்ளைய மறுபடியும் கர்த்தர் கொண்டு வர்றார். அந்த பிள்ளைய மறுபடியும் கர்த்தர் கையிலே எடுக்கிறார். கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இத்தாரா தன்னாமா ராகாதா லேபாதாலா லோதாரபல்லா அக்கினி 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 அந்த பிள்ளைகள் மேல் இப்பொழுது பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அந்த மகன் மேல பற்றி எரியட்டும். உங்க பிள்ளைய குறித்து கர்த்தர் சொன்ன நோக்கத்தை, கர்த்தர் சொன்ன திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அவனை வெட்கப்பட விடமாட்டார். அந்த பிள்ளைய சத்துரு பறித்து கொள்ள விடமாட்டார். தேவனால் இப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி, கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு மகிமை. வேறே குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக பனைந்தான். ஹல்லேலூயா. உங்க பைபிளுக்கு மேல அதை எழுதி வச்சிருங்க. உங்க டைரிக்கு மேல அதை எழுதி வச்சிருங்க. உங்க பெட்ரூம்ல அதை எழுதி வச்சிருங்க. நீங்க பார்க்கிற இடத்துல எழுதி வச்சிருங்க. குயவன் அதை திரும்ப
குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல வந்து இந்த பானை இல்ல அப்படின்னா இந்த பாண்டம் இல்லைன்னா இந்த அதை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது விசேஷமாக ஒரு 4 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குயவன் செய்த பானை அப்படின்ற அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இந்த 4 இடத்துலையும் வந்து இந்த பானை இருக்கிற ஒரு 4 விதமான ஒரு சூழ்நிலையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம்ம தியானிச்சு நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரம் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏனெனில் இனி இந்த தேசத்திலே வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளையிடப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன் என்றேன். இன்னொரு விசை கூட 2 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பதான் உங்களுக்கு புரியும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாயிருக்கிற இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளையிடப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து முதல் ஒரு மண் பாண்டம் அப்படின்னா ஒரு பானை. இந்த பானை என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ வந்து ஒரு பானையை வாங்கிரு, அந்த பானையில நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கரைய பத்திரம் மூல பத்திரம் இந்த மாதிரி பத்திரத்தை அந்த பானைக்குள்ள வச்சு நீ மூடி நீ அதை வச்சிரு. என்ன நடக்க போகுதுன்னா அடுத்து ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்துல வீடுகளும் நிலங்களும் கொள்ளையிடப்படும் அப்படின்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விலைக்கு விற்கும்ன்ற நல்ல இந்த வசனம் எழுதப்படுகிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசி வந்து எப்பொழுதுமே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது வந்து இந்த மாதிரி தேசம் அழிக்கப்படும், இந்த மாதிரி தேசம் சிறைபிடிக்கப்பட்டு போகும், நீங்க சிறைபிடிக்கப்பட்டு போவீங்க, உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒரு கடினமான ஒரு தீர்க்க தரிசனத்தையே இவர் மூலமா ஆண்டவர் சொன்னார். எங்க போனாலும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பின் தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம், உங்களை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, உங்க கண்களை இப்படி புடுங்கிடுவாங்க, உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி மோதி அடிக்கப்படுவாங்க, இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த எரேமியா வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நல்லதா ஒரு வார்த்தை கூட எனக்கு இல்லையா? ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? என் தேசத்தினுடைய முடிவை எனக்கு சொல்லிட்டீங்க, என் தேசம் இப்படி போகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இவங்களை திரும்பி மீட்டெடுக்க மாட்டீங்களா அப்படின்ற வார்த்தையா ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீ ஒண்ணு பண்ணு, நான் வந்து ஒருத்தர்கிட்ட அனுப்புறேன், நீங்க வந்து அந்த வசனத்தையும் வாசிக்க முடியும். 17 சேக்கலுக்கு அப்படின்னா உன்னுடைய சிறிய இவருடைய இந்த எரேமியாவுடைய சிறிய தகப்பனுடைய மகன், அவனுடைய கையில இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சொத்தை வந்து விலைக்கு வாங்குறதற்காக ஆண்டவர் சொல்றாரு. கவனிங்க, ஒரு சொத்தை விலைக்கு வாங்குறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. இந்த சொத்தை வந்து 17 சேக்கலுக்கு இந்த நிலத்தை வந்து எரேமியா வந்து அவருடைய கையில வாங்குறார். எப்ப வாங்குறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து இந்த நிலங்கள் வந்து யாருமே வாங்குறதற்கு ஆள் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோனுடைய ராஜா வந்து முழு தேசத்தையும் இப்ப முற்றுகையிட்டுட்டாங்க. முற்றுகையிட்டதுனால ஜனங்களுக்கு ஒரே பஞ்சம், உள்ளுக்குள்ள பிழைக்க முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, விட்டுட்டு எப்படி ஓடலான்ற ஒரு சூழ்நிலை. கவனிங்க, நம்ம வந்து உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னா, நம்ம இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் நடந்துச்சு. இலங்கையில யுத்தம் நடக்கும்போது நிறைய பேர் அங்க வீடுகளோடு நிலங்களோட கார்களோட தான் இருந்தாங்க. ஆனா அந்த யுத்தத்தினுடைய செய்தியை கேட்டு யுத்தம் ரொம்ப மும்முரமா இருக்கிறதுனால தங்களுடைய உயிர் பிழைக்கிறதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சர்ச்சினுடைய லைவ் கூட நிறைய பேர் இலங்கையில இருந்து போன ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கறாங்க, இந்த ஆராதனை அட்டெண்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் எப்படி தன்னுடைய ஊரை விட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் விற்கக்கூடிய அந்த பொருள், அவங்க விற்கக்கூடிய அந்த காரு, அந்த நிலம் எல்லாம் ரொம்ப பணத்துக்கு விற்கும். ஆனா அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான், என் காரை கொடுத்துறேன், என் நிலத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி கப்பலிலையும்
கடல்ல போற கப்பல்ல இன்னும் வித்தியாசமான சூழ்நிலையில அந்தந்த இடத்துல போய் செட்டில் ஆனாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்ப அந்த ராஜா கொத்தளத்தை போட்டு உள்ள வந்துட்டாரு. இப்ப ஜனங்களால உள்ள இருக்க முடியாது. அதனால தன்னுடைய உயிர் பிழைக்கிறதுக்காக அவங்க வெளியே போறாங்க. வெளியே போகும்போது அந்த நிலத்தை கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிலங்கள் சின்ன கம்மியான பணத்திற்கு 1000 2000 கூட வாங்குறதுக்கு ஆளே இல்லை. ஆனா அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, எரேமியாவை பார்த்து, இல்லப்பா நீ போய் உன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகனிடத்துல போய் ஒரு நிலத்தை வாங்கு, நீ அதை பத்திரம் பண்ணு, நீ அந்த பத்திரத்தையும் அந்த மூல பத்திரத்தையும் எடுத்து ஒரு பானையில வச்சு நீ அதை மூடி வச்சிரு. அநேக வருடங்கள் தாண்டி, அநேக நாட்கள் தாண்டி, இன்றைக்கு மதிப்பில்லாத அந்த பத்திரம், இன்னைக்கு பெரிய காசு கொடுத்து வாங்க முடியாத அந்த பத்திரம், அந்த நிலத்திற்கு இன்னைக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனா ஒரு காலத்துல இந்த நிலம், நீ வாங்கப்பட்ட இந்த இடம் பல லட்சங்களுக்கு, பல கோடிகளுக்கு, பெரிய ஆசீர்வாதத்திற்கு கடந்து போகும் என்று தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே. அப்போ முதல் பானை என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இன்னைக்கு மதிப்பில்லாத பானை. இன்னைக்கு அந்த பானையில இருக்கிற அந்த பத்திரத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அந்த பானையில இந்த பத்திரத்தை பார்த்து யாரும் கொண்டு போய் அதை பீரோக்குள்ள ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. அந்த பத்திரத்தை ஒரு பொருட்டா எடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பத்திரம் என்னவா மாறும்னா, விலையேற பெற்றதாய் மாறும். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இன்றைக்கு குயவன் ஒரு பாத்திரத்தை வணைந்து கொள்ளுகிறார். குயவனுடைய கையிலே ஒரு பானை இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா, அந்த பாத்திரமும் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறதும் ரொம்ப வேல்யூவே இல்லாம இருக்குது, வேல்யூவே இல்லாம இருக்குது. அதை வாங்குறதற்கு ஆள் இல்லை, அதை டிமாண்ட் பண்றதற்கு ஆள் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு காலத்துல அது விலையேற பெற்றதாய். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய பேரை தேடி வருகிறது. இன்றைக்கு விலையில்லாத உங்களை, இன்றைக்கு விலையில்லாத உங்களை, இன்றைக்கு கனமில்லாத உங்களை, இன்னைக்கு மதிப்பில்லாத உங்களை, இன்னைக்கு அவமதிக்கிற உங்களை, இன்னைக்கு உங்களை திரும்பி பார்க்கிறதற்கு கூட ஆள் இல்லாத உங்களை, இன்றைக்கு உங்களை கூப்பிடுவதற்கு ஆள் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், விலையில்லாத நீங்கள் மதிக்கப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. விலையில்லாத உங்க பிள்ளை கனப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வரப்போகுது. விலையில்லாத உங்க குடும்பம் ஒரு நாள் விலை மதிப்புள்ளதாய் மாற போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லி அந்த வார்த்தையை நம்புறேன்னு முழு பலத்தோடு கைகளை தட்டி நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அந்த மகிமை வெளிப்படுவதாக, அந்த மகிமை வெளிப்படுவதாக. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், ஸ்தோத்திரம். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த வீட்டுல போய் இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் எங்க போய் இந்த நிலத்தை வாங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆனதோத் அப்படின்ற ஒரு இடத்துல வாங்க சொல்றாரு. இந்த ஆனதோத் என்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஏழை நாடு, அது ரொம்ப ஏழை நாடு. ஏற்கனவே யுத்தத்தின் நிமித்தமா பெரிய பெரிய பங்களா எல்லாம் கேட்கப்படாம இருக்குது, நல்ல சொத்துக்கள் எல்லாம் கேட்கப்படாம கிடக்குது. ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து எங்க போய் வாங்க சொல்றாருன்னா, ஆனதோத்துக்கு போய் வாங்கப்பா, அங்க இருக்கிறதுலே அங்கதான் ரொம்ப கம்மியான இடம். ஆனா கர்த்தர் சொல்றார், ஒரு நாள் வரும். நீங்க எரேமியா 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அந்த வசனத்தை வாசிக்க முடியும். இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் ஆனமெலேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்றும் சொல்லுவான் என்று உரைத்தார். ஆமே. புரிதல? இந்த வசனத்தை எழுதுங்க. அப்படின்னா வாலண்டியரா இவருடைய இந்த எரேமியாவுடைய பெரியப்பா, அவனுடைய பையன் சல்லூமின் குமாரன் ஆனமேல் என்ன சொல்றாருன்னா, ஆனதோத்துல இருக்கிற இந்த நிலத்தை நீ என்ன பண்ணிக்கோ, நீ வாங்கிக்கோ. உடனே இந்த ஆண்டவர் சொன்னது மாதிரியே இந்த நிலத்தை வாங்கி அவர் ரொம்ப அழகா பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. அந்த நிலம் கர்த்தர் மீட்டுக் கொள்ளுகிற ஒரு நாள் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திரும்ப தூக்கி எடுக்கிற நாள் வந்துச்சு. அன்னைக்கு அந்த இடம் என்னவா மாறிச்சுன்னா காஸ்ட்லியா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இது நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இன்னைக்கு ஒரு பானையை கர்த்தர் கையில எடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கையில ஒரு பாத்திரம் இருக்குது, கர்த்தருடைய கையில ஒரு பானை இருக்கு. அந்த பானை என்னன்னா, அந்த பானையும் வேல்யூ இல்லை. அந்த பானைக்கு உள்ள சொல்லுங்களேன், அந்த பானைக்கு உள்ள இருக்கிற பத்திரத்துக்கும் எந்த வேல்யூவும் இல்லை. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல ஒரு நாள் அது என்னவா வரும் அப்படின்னு சொன்னா, அது கனப்படுத்தப்படும், அது வேல்யூவான ஒரு நாளா மாறும்.
அதற்கு மதிப்பு பெருகும், அதனுடைய மதிப்பு கூடும், அதனுடைய மதிப்புக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவார்கள், நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு உன் நிலைமையை கர்த்தர் உங்கள் நிலைமையை மறுபடியும் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யார் இதை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இது நடக்க போகிறது. இந்த சத்தம் துணிக்கப்படுகிற இடத்துல நடக்க போகிறது. நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கட்டும். அதை உரிமை பாராட்ட அது நடக்கட்டும். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உங்களை தவிர வேறு ஒருவராலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. இப்ப அந்த காரியத்தை நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். விலையேற பெற்றவர்களாய் எங்களை மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். நீங்க தான் அந்த பானை, நீங்க தான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வெகு சீக்கிரத்துல, ஆண்டவரே, இந்த வார்த்தை ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும் அப்பா. நீங்க சீக்கிரமா என்னவாக போறீங்க? சத்தமா சொல்லுங்க. வரவே மாட்டேங்குது வார்த்தை. காஸ்ட்லியா மாற போறீங்க, விலையேற பெற்றவங்களா மாற போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் என்ன வந்து உங்க பேர் என்னன்னு கேட்டார் ஏர்போர்ட்ல. அப்ப ஏர்போர்ட்ல அதை படிச்சுட்டு அவருக்கு வந்து சரியா புரியல. அவருக்கு உண்மையாவே இந்த பேரான்னு நினைச்சு கேட்டார், தெரியல. உங்க பேர் என்னன்னு கேட்டார். திரும்பி படிச்சு பார்த்துட்டு, என் பேர் பென்ஸ் அப்படின்னா. பென்ஸ் மட்டும்தானா, வேற பேர் இருக்கான்னு கேட்டார். இல்ல, அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இதை உங்க அம்மா அப்பா வச்சாங்களா, இல்ல நீங்களே தனியா வச்சிட்டீங்களான்னு கேட்டார். இல்ல, எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க அப்படின்னு. உங்க அம்மா அப்பா ரொம்ப படிச்சவங்களான்னு கேட்டாங்க. இல்ல, எங்க அம்மா அப்பா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்கன்னு. இல்ல, அப்படின்னா இவ்வளவு காஸ்ட்லியான பேரை எப்படி வச்சாங்கன்னு கேட்டாங்க. அதுதான் சார் எனக்கும் தெரியல அப்படின்னா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம காஸ்ட்லி அப்படின்றது நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு மட்டுமல்ல, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பானை இங்க இருக்குப்பா, ஒரு பானை இருக்குது. அந்த பானை இன்னைக்கு என்ன இல்லை உங்களுக்கு புரியுது இல்ல? சில இடம் வேண்டாம் வெறுப்பா கிடக்கும் பாருங்களேன். அந்த பத்திரத்தை எல்லாம் யாரும் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் உயிர் போய் சாகிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அவன் உயிரை காப்பாற்றுற நேரத்தில் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் இடத்த வாங்கி, இந்த எரேமியா பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பைத்தியக்காரனாடா நீ, போய் அதுவும் எங்க வாங்கி வாங்குறான், ஆனதத்துல போய் வாங்குற அந்த இடத்த போய் இந்த நேரத்தில் அவன் உயிர் போயிட்டு இருக்கும்போது நீ வாங்கி அதை பத்திரம் பண்ணி ஒரு பானைக்குள்ள வைக்கிற, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? ஒரு நாள் இந்த இடம் என்னவா மாறும், சிட்டியா மாறும். இதுல பெரிய பெரிய பிசினஸ் நடக்கும். அன்னைக்கு இந்த இடத்துக்கு வேல்யூ உண்டாகும். ஹல்லேலூயா. இதை எழுத்தின்படியே அப்படியே நடக்கட்டும் என்று நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்றேன். கண்டிப்பா ஆண்டவர் உங்க குடும்பத்தை, ஒரு வாலிப தங்கச்சியும் தம்பியும், நீங்க இந்த 100 டேஸ்ல நீ ஒரு எல்லைக்கு உள்ள போகணும் மகனே. நீ எப்படி மாறணும்னா, உன் குடும்பத்துல நீ ரொம்ப வேல்யூவா நீ மாறணும். நீ ஒரு காஸ்ட்லியான பர்சனா மாறணும். அதை கர்த்தர் உன் தலை மேல அந்த அபிஷேகத்தை வைப்பார். இன்றைக்கு நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தாலும் கர்த்தர் மட்டும் உன்னை வேறு விரிச்சாருன்னா கண்டிப்பா நீ காஸ்ட்லியா மாறு. ஹல்லேலூயா. தலை மேல கைய வச்சு, இது உங்களுக்கான வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் விசேஷமா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர், மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, சொந்தக்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே. என் கையில ஒன்றும் இல்லாதனால தான் மதிக்க மாட்டேங்கிறாங்களா? ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்களே. என் பிள்ளை அவ்வளவு அற்பமா நினைக்கிறாங்க, என் பிள்ளை ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. இந்த நிலைமை மாறுமா? எஸ், கர்த்தருடைய கையில ஒரு பானை இருக்குது. அந்த பானைக்குள்ள ஒரு பத்திரம் இருக்குது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தர் முத்திரை போட சொல்லுகிறார். ஒரு நாள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதை தரமுள்ளதாய் காஸ்ட்லியானதாய் மாற்ற வல்லவர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு பானை. அந்த பானை விலையில்லாத பானை, விலையேற பெற்ற ஒரு பானையாய் அது மாறினது. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒன்று வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். அதற்கு அவள், பானையிலே, ஆமென், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய்
உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இரண்டாவது ஒரு பானை. இந்த பானை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பானையும் தேசமெல்லாம் ஒரே பஞ்சமா இருக்கு. மழை பெய்யல, எல்லாரும் சாப்பாட்டுக்கு அங்கே இங்கேயும் அலை மோதுறாங்க. அவ்வளவுதான், பிள்ளைகளை அடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பஞ்சம் பெரிய கொடுமையான பஞ்சமா மாறுது. வசதி இல்லை. இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன். இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் பார்த்து பேசும்போது சொல்றாங்க, இல்லையா நான் அப்படிதான் ஓகே, ஆனா என்னுடைய வீட்டுல ஒரு பானை இருக்குது, அந்த பானையில எவ்வளவு மாவு இருக்காமோ சொல்லுங்க, எவ்வளவு பிடி? ஒரு பிடி மாவு. இந்த ஒரு பிடி மாவு இல்லாம வேற ஒண்ணும் என்கிட்ட. இப்ப அது ஒரு அடைய சுடுற அளவுக்கு தான் இருக்குது. இந்த அடைய சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் சாக போறோம். இது கடைசி சாப்பாடு, இது லாஸ்ட், இதுக்கு மேல கிடையாது. ஊர்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, நாட்டுல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, வாங்குறதுக்கும் கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் சாப்பாடு இல்லாம செத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எங்களுக்கு இது வரைக்கும் இருந்துச்சு, இனி கடைசியா ஒரு பிடி மாவு இருக்குது, அவ்வளவுதான். இந்த மாவையும் சுட்டு சாப்பிட்டா எங்களுக்கு அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன்னுடைய இந்த தேசத்தை கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், திரும்ப விவசாயம் பண்ணும் நாள் மட்டும், திரும்ப அந்த ஆசீர்வாதம் வரும் நாள் மட்டும் உன் பானையிலே மாவு செலவழிந்து போவது இல்லை, செலவழிந்து போவது இல்லை. என் குறைவை நிறைவாக்குற ஒரு கர்த்தர், என் குறைவை நிறைவாக்குற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், உங்க பானைக்குள்ள எவ்வளவு இருக்குது சொல்லுங்களேன். ஒரு பிடி இருக்குது. இந்த ஒரு பிடியை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அள்ளி கையில எடுத்துருவீங்க. அப்ப அங்க என்ன இருக்கும் கேட்கல? ஒண்ணுமே இல்லாம இருக்காது. அங்க இன்னொருத்தருடைய பிடி ஒண்ணு அங்க போடும். கர்த்தருடைய கரம் அந்த பானைக்குள்ள கர்த்தர் கைய வச்சு அவர் போடுவார். ஆண்டவர் ஒரு பிடிய போடுவார். உங்க கையில எடுக்கிறது கொஞ்சம், அவர் போட்டாருன்னா கேட்கல, அவர் போட்டாருன்னா அப்படியே நிரம்பி வழி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய், சரிந்து விழும்படியாய். நீங்க சீக்கிரமா ஆண்டவருடைய கரத்தை பாப்பீங்க. அந்த திருமணத்துல ஆண்டவருடைய கரத்தை பாப்பீங்க, அந்த தேவையில ஆண்டவருடைய கரத்தை பாப்பீங்க, அந்த குறைவில ஆண்டவருடைய கரத்தை பாப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஓ ஒரு பெருக்கத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவருடைய கையில ஒரு பானை இருக்குது. அந்த பானை என்ன பானை அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு பிடி மாவு தான் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது காலி ஆகிறது மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த பானையை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா, வேதம் சொல்லுது, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த பானையில் உள்ள மா செலவழிந்து போவது இல்லை. உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும், இறக்க இறக்க ஊறிட்டே இருக்கும். கர்த்தர் நீங்க வர வர கர்த்தர் உங்களுக்கு பெருக்கிட்டே இருப்பாரு. ஆமோதிக்கிறீங்களா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை தான் சொல்றேன். இது வரைக்கும் ஒருவேளை பற்றாக்குறை 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 அப்படின்னே வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதிச்சு, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய கர்த்தரால மிச்சம் எடுக்க முடியுமானால், பிரதர் உங்க சிறையிருப்பு மாறும், சிஸ்டர் உங்க சிறையிருப்பு மாறும். உங்க குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார், உங்க இல்லாமைய கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளை இடுவார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த இரண்டாவது பானையினுடைய அனுபவம் யார் யாருக்கு இருக்குதோ அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்னைக்கு தொடணும்னு கர்த்தர் விரும்புறார். கர்த்தர் நிறைய பேரை தொடணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் உங்களை தொடணும்னு கர்த்தர் விரும்புறார். சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு நீங்க அந்த வார்த்தையை நம்பணும், நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க பாப்பீங்க, கர்த்தருடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு வெளியரங்கமாகும். அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற போகிறார். ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் காலத்துல ஒரு பெருக்கத்தை நான் பார்க்கணும்,
என் கை ஒரு பிடி போட்டுருச்சுன்னா உங்க கை ஒரு பிடி போடணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க கையை ஆண்டவரே என்னுடைய பிசினஸ்ல வைங்க, உங்க கையில என்னுடைய தேவையில வைங்க, உங்க கையை சொல்ல 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 அந்த காரியம் நடக்கட்டும். ஆமென். ஆண்டவரே இந்த செலவு காரியத்துல உங்க கையை வைங்கப்பா, சொல்ல சொல்ல அந்த கிருபை விளங்கட்டும். அப்பா ஆண்டவரே உங்க கையை வைங்க, இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு பானை. என்ன பானைனா? விலை இல்லாத பானை. எப்படி மாறுதாமா? பானையை மாதிரி நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த பானையை சொல்றாரு? எதுக்கு பானையை சொல்றாரு சொல்லுங்களேன். எதுக்காக சொன்னார்? ரொம்ப பலவீனமானது என்னதான்? உங்களுக்கு ஒரு இரும்பு சட்டியை வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து தூக்கி கல்லில் போட்டா உடஞ்சிருமா? சொல்லுங்களேன். ஒரு அலுமினியத்தை தூக்கி கல்லில் போட்டா அது வந்து வேணா கொஞ்சம் ஒரு டொக்கு வேணா விழுமே தவிர அது உடையாது. ஆனா பானையை வைக்கும்போது கூட எப்படிதான் வைக்கணும்? ரொம்ப பக்குவமா தான் வைக்கணும். லைட்டா கொஞ்சம் அசைச்சிங்கன்னா கூட பானை என்ன பண்ணாது? ரொம்ப பலவீனமானது. என்ன ஆனா இந்த பானையினுடைய ப்ராசஸும் அலுமினியத்தினுடைய ப்ராசஸும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஆனா இந்த பானை என்னன்னா மண்ணு, அது இரும்பு. இந்த பானை வந்து குயவன் தன்னுடைய கையில செஞ்சு நல்லா அடுப்புல வச்சு தீனா தீயா அவ்வளவு நெருப்பு வச்சு அதுக்கப்புறம் தான் அது என்னவா வருது? பானையா வருது. அதே போல இரும்பையும் உருக்கி பானையா செய்யறான்னு வச்சுங்களேன். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஆனா வெளியே வரும்போது ஒன்னு ஸ்ட்ராங்கா பலனா வருது, இன்னொன்னு பலவீனமா வருது. ஆனா கர்த்தர் எல்லா இடத்திலையும் தெரிந்து கொள்கிறது எதைத்தான் தெரிந்து கொள்கிறாருன்னா, பானையை எடுப்பா, பானையை எடுப்பா. நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள் அல்ல. நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள். மனசுல நமக்கு பலன் இல்லை, உடம்புல நமக்கு பலன் இல்லை, இந்த சமுதாயத்தில் எதிர்க்கக்கூடிய பலனே நமக்கு இல்லை. ஆனா அவ்வளவு பலவீனமான நம்மளை ஆண்டவர் எடுத்து, அவர் கையில எடுத்து, அவர் பயன்படுத்துகிற விதம், அவர் நடத்துகிற விதம் எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு பானை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து அவள் அவனை, ஆமென், 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆமென். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும், சொல்லுங்க, ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்திற்கு முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ வேதத்துல வந்து 3வது ஒரு பானை இருக்குது. இந்த பானை யாருடைய கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, கிதியோனும் அவனை சேர்ந்த 300 பேருடைய கையில இருக்குது. இவங்க 300 பேர் கையில பானையையும் தீவட்டியும் வச்சிருக்காங்க. ஆனா எதிர்படையா இருக்கிற படைகள் வந்து வேதம் சொல்லுது மணலத்தனையா இருக்குது, பெரிய கிரவுட் இருக்குது. அந்த மொத்த கிரவுடையும் இவங்க ஜெயிக்கிறதற்காக 300 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த 300 பேர் கையிலையும் பலவீனமான ஒரு பானை இருக்குது. ஆனா அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னா, வேதம் சொல்லுது அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டி இருக்குது. இந்த தீவெட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது ஃபெயிலியர் ஆக போகிற பானை அல்ல, இது ஜெயிக்க போகிற பானை, இது ஜெயிக்க போகிற பானை. கிதியோனுடைய நாட்களிலே இந்த 300 பானைகளை வைத்து, இந்த 300 பேரை வைத்து கடற்கரையான மனிதர்களை கர்த்தர் ஜெயிப்பதற்கு அவர் நல்லவராகவே இருந்தார். 3வது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ என் கையில இருக்கிற ஒரு பானை, நீ தோற்றுவியனோன்னு நினைக்கிற, நீ ஃபெயில், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, அது கடற்கரை மணலா இருக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, இந்த பானைக்கு ஒரு பெயர் இருக்குது, இந்த பானை ஜெயம் எடுக்க போகிற பானை, ஜெயிக்க போகிற ஒரு பானை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவன். நல்ல ஆமென் என்று கரங்களை தட்டி
முழு பலத்தோடு. இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோடு கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ண போறாரு. ஆமென். இந்த விளக்கு அணையாது, இந்த விளக்கு அணையாது, உங்க விளக்கு அணையாது. கர்த்தர் உங்களை சாதாரணமானவைகளை கொண்டு, சின்ன கிரவுட கொண்டு பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். குயவனுடைய கையிலே அவன் வனைந்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அதை அவர் வேறே ஒரு பாண்டமாய் அவர் வனைந்தார். ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு பானை, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? விலையில்லாத பாத்திரத்தை ஆண்டவர் எப்படி மாத்தினாராமா? விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றினார். இரண்டாவது, நம்பர் 2, இரண்டாவது ஒரு பானை, குறைவான ஒரு பானையை ஆண்டவர் பெருக்கமாய் கர்த்தர் மாற்றினார். நம்பர் 3, மூன்றாவது தோல்வி அடையும் தனக்கு முன்பாக பெரிய சவாலோட நிற்கிற ஒரு பானையை ஆண்டவர் எப்படி மாத்தினார் அப்படின்னா, ஜெயிக்கிற ஒரு பானையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஒரு 4வது பானையை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எப்படி எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 40வது 41வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40, 41. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல், தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றார். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான ஒரு விஷம் ஒரு பானையில இருக்குது. ஆனா அந்த பானையில இருக்கிற சாப்பாடு கெட்டு போயிருச்சு. ஆனா தேவனுடைய மனுஷனுடைய வாயின் வார்த்தையின்படி கெட்டு போன அந்த சாப்பாடை மாவை போட்டு அந்த பானை இப்பொழுது ஒரு நல்ல சாப்பாடா வெளியில கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் மாற்றினார் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி அந்த பானையில இருக்கிற தோஷத்தை, அந்த பானையில இருக்கிற தோஷத்தை, அந்த பானையில இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. உங்க தலை மேல இருக்கிற எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். எல்லா விஷ தன்மைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற, உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற எந்த ஒரு தோஷம் உங்க குடும்பத்தில் இருந்தாலும் அந்த தோஷம் முற்றிலுமாய் மாற்றப்பட போகுது. அந்த செய்வனை கட்டுகள் ஒன்றும் இல்லாம போகுது. அந்த மாந்திரிக கட்டுகள் ஒன்றும் இல்லாம போகுது. அந்த சாபங்கள் ஒன்றும் இல்லாத போகுது. அந்த வெறுமை ஒன்றும் இல்லாத போகுது. ஆமென். கர்த்தர் அதை சுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். குடும்ப சாபம் மாறட்டும். வம்சாவளி சாபங்கள் மாறட்டும். தகப்பனாருடைய தலையின் மேல இருக்கிற சாபங்கள் மாறட்டும். தாயாருடைய தலையின் மேல் இருக்கிற சாபங்கள் மாறட்டும். முன்னோருடைய எல்லா சாபங்களும் மாறி விஷங்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டு, விஷ தன்மைகள் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஹல்லேலூயா தோஷம் மாறி ஆரோக்கியம் உள்ளதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம எல்லாருடைய கையில இருக்கிற பாத்திரம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சோ வாங்க எல்லாரும் அப்படியே வாங்க, ஜெபம் பண்ண போறோம். சோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை எங்களோடு சேர்ந்து ஜெபத்துல இருங்க. ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிடங்கள். ஆமென். எல்லாரும் பலிபீடத்திற்கு நேராய் எல்லாரும் கடந்து வாருங்க. அவர் வேறே பாண்டமாய் அவர் வனைந்தார். குயவனுடைய கையிலே இருக்கிற பாத்திரம் கெட்டு போயிற்று. ஆனா அதை தூக்கி போடல, அதை வேண்டான்னு சொல்லல, அதுக்காக நேரத்தை செலவிடுகிறது இனி வேஸ்ட்னு நினைக்கல, வேற மண்ணை கொண்டு வான்னு சொல்லல, வேற ஆளை பார்க்கலான்னு சொல்லல. அதை கர்த்தர் வேறே பாண்டமாய் மறுபடியும் வனைந்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தெய்வம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தெய்வம். மறுபடியும் உங்களை கட்ட போறாரு. மறுபடியும் உங்க பிள்ளைகளை கட்ட போறாரு. மறுபடியும் உங்க குடும்பத்தை கட்ட போறாரு. மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. மறுபடியும் ஒரு அலங்காரம் உங்களுக்கு வரப்போகுது. மறுபடியும் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது. திரும்ப தூக்கி எடுக்கிற கர்த்தர். இந்த ப்ராசஸ் அவரால் ஒருத்தரால மட்டும்தான் பண்ண முடியும். அவரால் ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும். அவர் டிசைட் பண்ற அத்தாரிட்டி வேற யார் கையிலும் இல்லை, அந்த குயவனுடைய கையில மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா.
உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அவருக்கு நிறைய, இப்போ ஒரு குயவன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். நான் வந்து செங்கல் சூளையில வேலை பார்த்ததுனால எனக்கு தெரியும். இந்த செங்கல் சூளையில வந்து ஒரு 3000 செங்கல் அறுக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த டார்கெட் 2 பேருக்கு. ஒன்னு வந்து அந்த கல்லை அப்படியே அறுத்து வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணி வைக்கிறவங்க. இன்னொன்னு அந்த கல்லை வாங்கி அடுக்கிறவங்க. இவங்க 2 பேருக்கு தான் அந்த டார்கெட். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3000 4000 கல்லை அவங்க வந்து மேக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவங்க 3 மணிக்கு முடிச்சாலும் அவங்க வீட்டுக்கு போகலாம், 2 மணிக்கு முடிச்சாலும் வீட்டுக்கு போகலாம். ஆனா அதுல தூக்கிட்டு போற எங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து தான் அவங்க வேலை பார்க்கணும். இதுதான் செங்கல் சூளையில உள்ள வேலை. அதுக்கு இந்த 2 பேரும் பண்ணுவாங்க பாருங்க, ஐயோ சித்திரவதையா இருக்கும். என் லைஃப்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எங்கன்னா செங்கல் சூளை வேலை தாங்க இருக்கிறதுலே கொடுமையான வேலை. அது இப்போ உள்ள செங்கல் சூளையில டார்கெட்டை வேற ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 4000 கல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கல்லை மேக் பண்ணி வைக்கிறாங்க பாருங்களேன், விரட்டுவாங்க. வாங்கி வைக்கிறவர் பாருங்களேன், அவர் அங்க இருந்து விரட்டுவார். அவர் ஸ்பீடா பண்ணுவார், ஓடி ஓடி போய். இந்த கல்லை எடுத்துட்டு வரவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒண்ணு, அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கட்டை மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பலகை. அந்த பலகையை கையில எடுத்து அதுல கொஞ்சம் மணல் கொட்டி போட்டுப்பாங்க. அந்த மணலை எடுத்து அதுல கரெக்டா நிறையவும் போட்டு குவிச்சும் போட்ட முடியாது, அப்படியே ஃபுல்லா வீசிடணும். அந்த மணல் ஃபுல்லா வந்து என்ன ஆகும்னா அந்த கட்டைக்கு மேல அப்படியே செதறிடும். அதை கொண்டு போய் அப்படியே அவருக்கு முன்னாடி வச்சுட்டு அவரை வைக்கிறத அப்படியே டக்குன்னு தூக்கிடணும். அது எப்படின்னா இப்படி செகண்ட்ஸ்குள்ள தூக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம லேட் பண்ணிட்டோம்னா அவருடைய அந்த அறுத்து வைக்கிறவருடைய உடம்பு ஃபுல்லா சேரா இருக்கும். அவர் பிடிப்பாரு பாருங்க இப்படி நம்ம கையை, அவருடைய பிடிச்ச அடிப்பாங்க. எத்தனையோ அடியெல்லாம் வாங்கிருக்கேன் நான் எல்லாம். கெட்ட வார்த்தைன்னா அப்படி திட்டுவாங்க. ஐயோ நமக்கெல்லாம். அதுவும் இங்கே இந்த பக்கத்துல அந்த கல்லை வாங்கி வைக்கிறவன் என்னுடைய அண்ணனா இருப்பான், என்னுடைய மூத்த அண்ணன். அவனா என்னமோ அவனுக்கு பெரிய அவார்டு கொடுக்கறது மாதிரி. அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு போகணும்ல. அவன் இங்க இருந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த கட்டை எடுத்து முதுகுலே போடுவான். ஓடி போ. கொடுமையான வேலை. ஐயோ அந்த மாதிரி. ஆனா அந்த அறுக்கிற அந்த நபர் டிசைட் பண்றதுல தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு அந்த கல்லை அறுக்கிறதுக்கு ஒரு சேத்தை அப்படியே அந்த மண்ணை உருட்டி அப்படியே அவருக்கு தூக்கி கொடுப்பாங்க. அவர் தூக்கி கொடுக்கும்போது இந்த மண்ணை நான் பயன்படுத்தணுமா பயன்படுத்த வேண்டாமான்றது அவர் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவார். அவர் தான் தீர்மானிப்பார். ஒருவேளை அவருடைய கையில இருக்கும்போது அவர் அந்த மண்ணை குறிச்ச ஒரு தரத்தை வந்து அவர் சரியில்லைன்னு நினைச்சாருன்னா அதை தூக்கி அப்படியே தள்ளி போட்டு இன்னொன்னு வாங்கி அவர் செஞ்சிருவார். ஆனா நம்முடைய ஏன் அப்படின்னா டைம் ஆகும். அந்த மாதிரி சரியாகாம சரியா மிதிக்கப்படாத ஒரு மண்ணை கொடுத்துட்டாங்கன்னா இவர் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவருடைய கையில ஒரு பிளானை வச்சு நம்மளை உருவாக்குறதுக்கு அப்புறம் கூட நம்ம அவருடைய கையில இருந்து என்ன பண்ணோம், கையில இருந்து கெட்டு போனோம். ஆனாலும் அவருடைய அன்பு பாருங்களேன், எவ்வளவு பெரிய அன்பு. நான் நம்புறேன் இந்த 37வது நாள் ஒரு மிகவும் அன்புள்ள ஒரு ஏசப்பா நம்மத்துல வந்திருக்கிறார். ஒரு பாசமுள்ள ஏசப்பா வந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? எல்லாரும் தூக்கி போறது மாதிரி ஒன்ன நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா. எத்தனையோ முயற்சி எடுத்து நிறைய பேர் உங்களை தூக்கி போட்டிருக்கலாம். இதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களை மறுபடியும் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம், சின்ன வயதுல இருந்த அந்த அபிஷேகம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த அந்த விஷனை திரும்ப உங்களுக்கு தருவார். இது உண்மை. ஜெபிக்கிறவங்க அழணும்னு நினைச்சா அழுங்க, கெஞ்சணும்னு நினைச்சா கெஞ்சுங்க, ஏசப்பான்னு கூப்பிடணும்னு நினைச்சா கூப்பிடுங்க. இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போற. சொல்லுங்க ஏசப்பாட்ட, நான் அப்படிதான் ஆண்டவரே வந்திருக்கிறேன். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் முழுக்க எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். நான் உங்க கையில கெட்டு போயிட்டேன். நான் இப்படி இருக்க வேண்டிய நபர் கிடையாது. நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய நபர் கிடையாது. நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டிய நபர் கிடையாது. எனக்கு தெரியும் என் மேல நீங்க வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும். என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும். ஆனா சத்ரு என்ன அடிக்கடி உடைய பண்ணுகிறான். நான் உடைஞ்சிட்டேன், நான் கெட்டு போயிட்டப்பா. ஆனா இளைய குமாரனை மாத்துறதுக்கு உங்களால மட்டும் தானே முடியும். ஆண்டவரே இப்பொழுது மறுபடியும் நீர் என்ன கரத்துல எடுங்க ஆண்டவரேன்னு சத்தமா எஸ் ஜோமனு இந்த கிருபை கிடைக்கட்டும். வாலிப தம்பிங்க சத்தமா ஜோமன அந்த கிருபை கிடைக்கட்டும். வேற பாத்திரமா என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன தூக்கி போட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன வேண்டான்னு சொல்லாதீங்க ஆண்டவரே. உங்களால ஒருத்தரால மட்டும்தான் என்ன மறுபடியும் எடுக்க முடியும். உங்களால ஒருத்தரால மட்டும்தான் மறுபடியும் என்ன நிறுத்த முடியும். நீங்க ஒருத்தர் நினைச்சா மட்டும்தான் எனக்கு மறுபடியும் அந்த அலங்காரம் கிடைக்கும். வேற யாரு நினைச்சாலும் கிடைக்காதுப்பா.
இந்த மண்ணை கையில எடுங்க சாமி, இந்த மண்ணை கையில எடுங்க சாமி. நிலையில்லாத இந்த மண்ணை கையில எடுங்கயா. நிலையில்லாத சத்துவமே இல்லாத இந்த மண்ணை உங்க கையில எடுங்கயா. எடுங்கயா, எடுங்கயா. தெரியும்யா, இந்த மண்ணை ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கும் போது சாதாரண நோக்கத்துக்காக எடுக்கல, பெரிய ஒரு திட்டத்துக்காக தான் எடுத்தீங்க, பெரிய ஒரு நோக்கத்துக்காக தான் எடுத்தீங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த மண்ணு உங்க கையில கெட்டு போயிருச்சு சாமி, உங்க கையில கெட்டு போயிருச்சு சாமி. ஆனா இந்த மண்ணை நீங்க விட்டீங்கன்னா இந்த மண்ணை யாரியா மதிப்பாங்க? நீங்க விட்டீங்கன்னா இந்த மண்ணை யாரியா கையில எடுப்பாங்க? நீங்க கையில எடுக்காட்டி இந்த மண்ணை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால இன்றைக்கு இந்த மண்ணை நீங்க கையில எடுங்கப்பா. சத்தமா கேளுங்க, கேளுங்க வாலிப தம்பி தங்கச்சி பிரதர், சத்தத்தை உயர்த்தி. எஸ் எஸ், ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் உன்னை கையில எடுக்கிறாரு. கர்த்தர் மறுபடியும் வணைகிறாரு. இல்ல இல்ல, சுத்தி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இவன் இனி தேற மாட்டான், இவன் இனி தேற மாட்டா, இவன் இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான். சின்ன வயசுல நீ செஞ்ச ஊழியம் எங்க? சின்ன வயசுல நீ ஜெபிச்ச ஜெபம் எங்க? சின்ன வயசுல உன்கிட்ட இருந்த டார்கெட் எங்க? இன்னைக்கு எல்லாமே போச்சே மகளே, இன்னைக்கு எல்லாமே போச்சே மகளே. எல்லாத்தையும் பிசாசு உறிஞ்சிட்டு இன்னைக்கு உன்னை ஒண்ணும் இல்லாதவனா நிக்க வச்சிருக்கிறான், ஒண்ணும் இல்லாதவனா நிக்க வச்சிருக்கிறான். ஆனா அப்பாவுடைய அன்பு உன்னை விடல, ஏசப்பாவுடைய அன்பு உன்னை விடல. அவர் கட்டி இழுக்கிறாரு, அவர் திரும்ப கட்டி இழுக்கிறாரு, அவர் உன்னை கரத்துல திரும்ப எடுக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, மறுபடியும் அவர் வணைவார், மறுபடியும் உன்னை வணைவார். நீ தாரா வா ஹத்தானாரா சகதா லபதாரா லிம்தானாரா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே என்ன மறுபடியும் கரத்துல எடுங்க, கரத்துல எடுங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு, உங்க அழுகையை கர்த்தர் பார்க்கிறாரு. மறுபடியும் 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 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுறது நீங்க தானே, நீங்க தானே. என் பிள்ளையை எடுத்துருங்கப்பா. உங்களை தவிர வேற யாரும் இந்த மண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு அப்பதான் மதிப்பு. நீங்க கையில எடுத்தாதாப்பா மதிப்பு, நீங்க மன்னிச்சுக்கிட்டாதாப்பா மதிப்பு. நீங்களே கைவிட்டா, நீங்களே வேண்டான்னு சொன்னா யாருப்பா, 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 யாருப்பா எடுப்பா, யாருப்பா எடுப்பா? அவங்க எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கணுமே, அவங்க எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட அழகு இருக்கணுமே, அவங்க எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட அறிவு இருக்கணுமே. அவங்க எதிர்பார்க்கிற ஒண்ணு கூட எங்க இல்ல, எங்க கையில இல்ல. அதனால எங்களுக்கு தெரியும் மனுஷன் எடுக்க மாட்டான். ஆனா நீங்க எடுப்பீங்க, நீங்க எடுப்பீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு இந்த ஜெபத்தை ஆசீர்வதிச்சதற்காக நன்றி. பலிபீடத்திலிருந்து உங்க நாமத்தினால உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதி. ஒவ்வொரு நாளும் நீங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து எங்களுக்கு பிரமிப்பா இருக்குதுப்பா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுப்பா. உங்க வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா, உங்க வார்த்தைக்கு நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும், இந்த வார்த்தை ஊழியம் செய்ய ஆரம்பிக்கட்டும். இந்த இதுல ஆன்லைன்ல கலந்து கொள்கிற பிள்ளைங்க எங்கிருந்து லைவ்ல அட்டெண்ட் பண்றாங்களோ அங்க உங்க மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம்.